ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கான தரிசனம் பத்தின இன்ஃபர்மேஷனையும் அது கூடவே டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கியமான தர்ஷன் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம டீடைலா பார்க்கலாம். இந்த வாரம் சனி ஞாயிறு ஓரளவுக்கு நார்மலா தாங்க தர்ஷனுக்கு கிரௌட் இருக்கு அப்படின்றத நம்ம பிரஸ் ரிலீஸ் வச்சு தெரிஞ்சுக்க கூடியதா இருக்கு. ஏன்னா நேத்து தரிசனம் பார்த்தவங்களோட அப்டேட்டை டிடிடி ஷேர் பண்ணியிருக்காங்க. மொத்தமா நேத்து 79,242 பேர் தரிசனம் பார்த்திருக்காங்க. 13 கம்பார்ட்மெண்ட் மட்டுமே நேரடி இலவச தரிசனத்துக்கு பக்தர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ராக்சிமேட்டா 12 மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. போன வாரம் தொடர்ச்சியான ஒரு விடுமுறை அப்படின்றனால திருமலையில கூட்டம் ரொம்ப ஹெவியா இருந்தது. ஆனா இந்த வாரம் ஆவரேஜா இருக்கு அப்படின்றதுதான் அப்டேட். இன்னைக்கு யாராவது போறீங்க அப்படின்னா நாளைக்கு போறீங்கன்னா தாராளமா போகலாங்க. நேரடியா எந்த டிக்கெட்டுமே வாங்காம போகக்கூடிய இலவச தரிசனத்துக்கு 8ல இருந்து 12 மணி நேரம் ஆகலாம் அப்படின்றது இன்னைக்கான அப்டேட். எஸ்எஸ்டி டோக்கன்ல காலையில ஸ்லாட்ல தர்ஷன் போறீங்கன்னா மேக்சிமம் ஒரு 1 to 2க்குள்ள நீங்க தர்ஷன் முடிச்சுட்டு வந்துடலாம். காலையில ஸ்லாட்னா 3 மணில இருந்து சில நேரங்கள்ல 7 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்லாட் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்லாட் இருக்கும். பிக்சடா இதுதான் டைமிங் அப்படின்றது கிடையாது. இதுவே நீங்க மத்தியான ஈவினிங் ஸ்லாட்ல தர்ஷன் போறீங்கன்னா 3ல இருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ள தர்ஷன் பார்த்துட்டு வெளியில வந்துடலாம். இது எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ். ஸ்ரீவாரி மெட்டில மட்டும்தான் நடைபாதை டிக்கெட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பூதேவி காம்ப்ளெக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம வாங்கிட்டு நடந்து போகலாம், பஸ்லயும் போகலாம். அது எஸ்எஸ்டி டோக்கனா கன்வெர்ட் ஆயிடுச்சு. சப்போஸ் நீங்க மற்ற கவுண்டர்ல எதுவும் எனக்கு டிக்கெட் அவைலபிள் இல்லை, ஆனா பூதேவியில மட்டும் அவைலபிள் இருக்கு அப்படின்னா நீங்க வாங்கிட்டு பஸ்ல கூட போகலாம். இதுதான் இப்போதைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய நடைமுறை. அதுக்கு அடுத்து 300 ரூபா தரிசனத்துக்கு 500 ரூபா வர்ச்சுவல் சேவா தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னா 2.5ல இருந்து ஒரு 3 மணி நேரம், ஒரு 2 to 3 அப்படின்றத ஒரு ஆவரேஜ் டைமா நீங்க வச்சுக்கலாம். இதுதான் இன்னைக்கு தர்ஷனோட அப்டேட்டா இருக்கு. அதுக்கு அடுத்தது எஸ்எஸ்டி டோக்கன் திவ்ய தர்ஷன டோக்கனோட ஸ்டேட்டஸ் என்ன மாதிரி இருக்குன்ற இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம். எஸ்எஸ்டியோட ஸ்டேட்டஸ் படி ஒரு 8:45 அப்டேட்டுக்கு 2871 டிக்கெட் நாளைக்கு காலையில 4 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்குங்க. ஸோ இதுதான் எஸ்எஸ்டி டோக்கனோட ஸ்டேட்டஸ். 7:45 ஸ்டேட்டஸ் படி ஸ்ரீவாரி மெட்டில் டோக்கன் ஒரு 2481 டோக்கன் இன்னைக்கு சேம் டேக்கான ஸ்லாட் ரன்னிங்ல இருந்திருக்கு. மேபி இதுல கொஞ்சம் டிக்கெட் அவைலபிள் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா கிரௌடு ஹெவியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா முடிஞ்சிருக்கும். இப்போ கரண்ட் அப்டேட் நமக்கு கிடைக்கல. இதுதான் அப்டேட்டா இருந்திருக்கு. ஒரு 8 மணி ஸ்டேட்டஸ் படி எஸ்எஸ்டி டோக்கனும் அவைலபிள் இருந்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு ஸ்ரீவாரி மெட்டிலையும் டிக்கெட் அவைலபிள் இருக்கு. ஸ்ரீவாரி மெட்டில் 1240வது ஸ்டெப்ஸ்ல டோக்கன் கொடுப்பாங்க. இன்னைக்கு ஆஃப்லைன்ல டிக்கெட் வாங்குறதுக்கும் கிரௌட் ஹெவியா தாங்க இருந்தது. விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் எல்லா இடத்துலயுமே. இந்த போட்டோஸ் இன்னைக்கு காலையில நம்மளோட குரூப்ல இருக்கிறவங்க டிக்கெட் வாங்கிட்டு அவங்க அங்க இருந்து போட்டோ எடுத்து ஷேர் பண்ணிருக்காங்க. விஷ்ணு நிவாசத்துல 5:30 மணி ஸ்டேட்டஸ்க்கே பாருங்க, நைட்டு 9-10 மணிக்கான ஸ்லாட் ரன்னிங்ல. அப்ப முன்னாடி இருக்க ஸ்லாட் எல்லாம் நைட்டு இருந்து வெயிட் பண்ணவங்களே வாங்கிட்டாங்க. 3 மணி 3:30 மணிக்குள்ள கவுண்டர் ஓபன் ஆயிடுது. அதே மாதிரி விடிய காலையில நாளைக்கு உள்ள ஸ்லாட்ல 3 மணி 4 மணி ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இது 5:30 மணியோட ஸ்டேட்டஸ். க்ரௌடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ரௌடு டோக்கன் வாங்குறதுக்கு வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. நைட்ல இருந்தே வெயிட் பண்றாங்க. இது சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ்ல காலையில 3 மணியோட ஸ்டேட்டஸ். அங்க டிக்கெட் வாங்க போனவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நம்மளோட குரூப்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க. க்ரௌடு ரொம்ப ஹெவி தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க விஷ்ணு நிவாசம் ட்ரை பண்ணுங்க. பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் இப்போ ரீசன்ட் டேஸ்ல நம்ம க்ரௌட் அதிகமா இருக்கிறது தான் நம்ம பாக்குற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. இதே மண்டேல இருந்து நீங்க புதன்கிழமை வரைக்கும் போனீங்கன்னா நார்மலா தான் இருக்கும். வெள்ளிக்கிழமை போனீங்க அப்படின்னா சனிக்கிழமைக்கான காலையில ஸ்லாட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா எஸ்எஸ்டி டோக்கன் வாங்கிட்டு தர்ஷன் பார்க்கலாம். ஒரு தடவை டோக்கன் வாங்கிட்டோம்னா திரும்ப டோக்கன் வாங்குறதுக்கு 30 நாள் டைம் கேப் கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வாங்க முடியும். ஆதார் கார்டு ஒரிஜினல் இல்லைன்னா ஜெராக்ஸ் நல்ல கிளியரான ஒரு காப்பி எடுத்துட்டு போங்க. எஸ்எஸ்டி டோக்கன் எங்கெல்லாம் இஷ்யூ பண்றாங்கன்னா டெய்லி காலையில 3:30க்கு கவுண்டர் ஓபன் ஆகுது. விஷ்ணு நிவாசம், கோவிந்தராஜ சுவாமி சத்திரம் இது ரெண்டும் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கு. மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட சீனிவாசம் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அலிப்பிரி நடைபாதை பக்கத்துல இருக்கக்கூடிய பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பக்கத்துல இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லயும் எஸ்எஸ்டி டோக்கன் தான் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு நடந்து போகலாம், பஸ்லயும் போகலாம். ஸ்ரீவாரி மெட்டில் உங்களுக்கு நடைபாதை டிக்கெட் 1240வது படியில கொடுக்குறாங்க. சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்கன்னா, அதாவது 12 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு காலையில 5ல இருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் தான் உங்களுக்கு நடைபாதையில அலௌடு. ஸ்ரீவாரி மெட்டா இருந்தா காலையில 6 மணில இருந்து 12 மணி வரைக்கும் தான் அலௌட் பண்ணுவாங்க. நவம்பர் மாசத்துக்கான புக்கிங்ஸோட எல்லா அப்டேட்டுமே புக் பண்ணக்கூடிய வெப்சைட்லயே உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்டா கொடுத்துட்டாங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட் வர 24ஆம் தேதி காலையில 10 மணிக்கு ஓபன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வர்ச்சுவல் பார்ட்டிசிபேஷன் டிக்கெட் அண்ட் எலக்ட்ரானிக் டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் நமக்கு
21ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். 21ஆம் தேதி காலையில மத்தியானம் 12 மணிக்கு வந்து உங்களுக்கான ரிசல்ட் வந்து அப்டேட் ஆகுன்றத டிடிடி வந்து சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. இந்த டிக்கெட் எதுக்காக இம்பார்ட்டன்ஸ், இதை பத்தின டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து டிடிடியோட சேர்மன் நேத்து வந்து நடைபாதையில வரக்கூடிய பக்தர்கள் கிட்ட ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பாத யாத்திரையா திருமலைக்கு தரிசனம் வர்றது மிகவும் பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத டிடிடியோட தலைவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் கோபச்சந்திரத்தில் உள்ள தட்சிண திருப்பதி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி கோயில்ல இருந்து பாத யாத்திரையா திருமலைக்கு ஒரு பக்தர்களை சீனிவாச மங்காபுரத்துல வெள்ளிக்கிழமை வந்து தலைவர் அவர் வந்து வரவேற்றிருக்காரு. இந்த நிகழ்ச்சியில பேசின அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடவுளுக்கு சேவைக்காக பாத யாத்திரையா வரக்கூடியது ஒரு சிறந்த ஒரு கருவியா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஏழைகள் சுவாமியை தரிசனம் செய்யும் கணம் இறைவனை தரிசிக்கிறார் என்பதும் ஐதீகம். விஐபிகள் என்னதான் வந்து அவங்க வந்து நொடி பொழுதுல அவங்க வந்து தரிசனம் பார்த்துட்டு போயிட்டாலுமே மணிக்கணக்குல வந்து வெயிட் பண்ணி சாமியை பார்க்கக்கூடிய ஏழைகள் மீதுதான் கடவுளோட கருணையும் அருளும் வந்து இருக்குன்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பாத யாத்திரையா வந்து திருமலையில தரிசனம் பண்றது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்றதையும் நேற்று சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அதுக்கான ப்ரெஸ் அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. நேற்று அந்த வரவேற்கக்கூடிய நிகழ்ச்சியில அவர் பேசும்போது இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இதுதான் இந்த ப்ரெஸ் அப்டேட்ல சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்களும் திருமலைக்கு தரிசனம் போற பிளான் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரீசெண்டா என்ன அப்டேட் இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நவம்பர் மாசத்துக்கான புக்கிங்கோட எல்லா அப்டேட்டும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு அடுத்து 1 by 1 நமக்கு டிக்கெட் புக்கிங் அப்டேட் இருக்கும். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவோட சந்திக்கலாம். நன்றி.